ஹலோ, வாங்க இன்னைக்கு கௌரி சமையல் அறையில் சப்பாத்திக்கு ஒரு சைட் டிஷ் பார்க்கலாம். பச்சை பட்டாணி இப்போ சீசனு, அதனால பட்டாணி சீசன் டைமில் நிறைய அதில் டிஷ்ஷஸ் பண்ணலாம். இதில் தேவையான பொருட்கள் பார்க்கலாம். பச்சை பட்டாணி வந்து ஒரு பெரிய கப் அளவுக்கு எடுத்து குக்கரில் ஒரே ஒரு சவுண்ட் விட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். அப்புறம் பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லாஸ்ட்டாக போடுறதுக்கு கொத்தமல்லி தழை, 2 பெங்களூர் தக்காளி பெரிய தக்காளி மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன். அப்புறம் இதுக்கு பொடி வந்து கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் வரமிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், கொஞ்சமாக 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள். தாளிக்கிறதுக்கு வந்து எண்ணெய், இது ஹோல் கரம் மசாலா தாளிக்கிறதுக்கு பிரியாணி இலை, 2 கிராம்பு, ஒரு பட்டை, 1/2 ஸ்பூன் சோம்பு. பேஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய், ஒரு 7-8 சின்ன வெங்காயம், இது ரெண்டையும் ஃபைன் பேஸ்ட்டாக பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். இதில் இந்த ஹோல் கரம் மசாலா போட்டுக்கலாம். அது ஃப்ரை ஆனவுடனே ஆனியனை போட்டு நல்லா 1 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி பெங்களூர் தக்காளி மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன், அதை வந்து இதில் போட்டுக்கலாம் அந்த பல்ப்பை. அப்புறம் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன் அதையும் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், கொத்தமல்லி தூள் 1/2 ஸ்பூன், வரமிளகாத்தூள். மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் எல்லாமே சின்ன ஸ்பூனில் தான் எடுத்துருக்கேன். இதை ஆட் பண்ணிவிட்டு கரம் மசாலா லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். இது 1 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும், பச்சை வாசம் போக ஒரு 2 நிமிஷம். தக்காளி போட்ட பேஸ்ட்டு நல்லா 2-3 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயே தான் வதங்கியிருக்கு. இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு, பச்சை வாசம் போயிடுச்சு. இந்த டைம் அந்த பச்சை பட்டாணி வேக வச்ச தண்ணியோடய ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வேஸ்ட் பண்ண வேணாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம பட்டாணி உப்பு போடாமல் தான் வச்சுருக்கோம். இந்த டிஷ்ஷுக்கு பட்டாணிக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த தேங்காயும் சின்ன வெங்காயமும் போட்டு அரைச்சிருக்கேன், அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் 1 ஸ்பூன் தேங்காய் போதும், அந்த குழம்பு சேர்ந்து கொடுக்கறதுக்காக தான் இது. இப்போ தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கன்சிஸ்டன்சி பார்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் உப்பு காரம் இந்த ஸ்டேஜில் பத்தலைன்னா நீங்கள் போட்டுக்கலாம். இது நல்லா ஒரு கொதி வரட்டும். ரொம்ப கொதிக்க வேண்டியதில்லை. ஒரு 2-3 நிமிஷம் கொதிச்சோன்னே கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். தேங்காய் ஊற்றி நல்லா ஒரு 2-3 நிமிஷம் கொதித்து பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. எல்லாம் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நான் முதல்ல சுகர் சொல்ல மறந்துட்டேன். சும்மா கொஞ்சமாக ஒரு டேஸ்ட்டுக்காக ஒரு 2-3 பிஞ்ச் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இது கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா சப்பாத்தி பூரிக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். பிரெட் டோஸ்ட்டுக்கும் நல்லாயிருக்கும். இதில் நீங்கள் கூட வேணால் உருளைக்கிழங்கு போட்டும் பண்ணிக்கலாம், இல்லைன்னா பன்னீர் கூட லாஸ்ட்டாக இறக்கும் போது பன்னீர் தனியாக ஃப்ரை பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த க்ரீன் பீஸ் மசாலா நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்ஸ் என் கூட ஷேர் பண்ண சொல்லுங்கள். பாய்.